கை கால் சலசலப்பா இருக்கிறது, அடிக்கடி மறதி வர்றது, முடி கொட்டுறது, ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நெஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சுக்கிறது, ரொம்ப சோர்வா இருக்கிறது, இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்னால மட்டும் வர்றது இல்லைங்க. ஒரு விட்டமின் குறைபாடு இருந்தா கூட வரும். விட்டமின் B12 சயனோகோபாலமைன் குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே வரலாம். இந்த விட்டமின் B12 குறைபாடு இருந்துச்சுன்னா நரம்பு டேமேஜ் ஆகும், மெமரி லாஸ் வரும், இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லக்கூடிய குழந்தையின்மை பிரச்சனை வரும், சிவியரான அனீமியா வரலாம், டிப்ரெஷன் கூட வரலாம். யாரெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான வெஜிடேரியனிசம் ஃபாலோ பண்றவங்களுக்கும் ரொம்ப நாளா ஆன்டாசிட்ஸ் எடுத்துட்டு இருக்கவங்களுக்கும் இந்த விட்டமின் B12 குறைபாடு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த விட்டமின் B12 சத்து மீன், முட்டை, சிக்கன், பால் சார்ந்த பொருட்கள்ல கிடைக்கும். ஸோ அனீமியாவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தா கூட விட்டமின் B12 சத்து குறைபாடு சரி பண்ணல அப்படின்னா ரெக்கவரின்றது ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். B12 சத்து குறைபாடு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க சீரம் B12 டெஸ்ட் மட்டும் எடுத்தா பத்தாது. ஹோமோசிஸ்டின் அண்ட் மெத்தில் மெலோனிக் ஆசிட் லெவல் கூட பார்க்கணும். விட்டமின் D டெஸ்ட் மட்டும் பண்ணாம விட்டமின் B12 டெஸ்ட்டும் பண்ணி பாருங்க. இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.